நாமத்தினாலே உங்களை கால வேளையில பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. దేవుని కృపను బట్టి యేసుక్రీస్తు ప్రభు నామాన్ని బట్టి ఉదయాన్నే మీతో కలిసి ప్రభు మాటలు మాట్లాడటానికి దేవుడు ఇచ్చిన కృపకై దేవునికి స్తోత్రం కలుగుగాక. உங்களுடைய சாட்சியை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி இந்த உங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து வெளியில் வந்துடுங்க, இப்போ எப்படி ஆண்டவருக்குள்ளாக இருக்கீங்க அப்படின்றத நாங்கள் மத்தியில் கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். మేము ఎందుకు వచ్చామంటే మీతో ఎందుకు మాట్లాడుతున్నామంటే మీరు ఏ విధంగా యేసు ప్రభు నమ్ముకున్నారు, ఎందుకు నమ్ముకున్నారు, ఈ ఆచారాలన్నీ కూడా వదిలేసి ఏ విధంగా ప్రభు నమ్ముకున్నారు అనేది తెలుసుకోవడానికి మేము వచ్చాము. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்தீங்க, அந்த கலாச்சாரம் எப்படி இருந்தது, அதை எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா. ఇప్పుడు మీరు యేసు ప్రభు నమ్మకకు ముందు మీ ఆచారంలో ఏ దేవుని ఆరాధించారు, అప్పుడు ఎట్లాగుంది, ఇప్పుడు యేసు ప్రభు నమ్ముకున్నప్పుడు ఎట్లాగుంది అనేది మీరు చెప్తే చాలు. సాక్ష్యం క్లుప్తంగా అప్పుడు అన్ని దేవుడు ఏ దేవుడు అన్ని పాతాలు వెంకటేశ్వర మైసమ్మ అన్ని మా వెంకట దేవుడు అని ఉంది. అయితే ఇంకా ముగ్గురు మగ పిల్లలు పాడుతున్నారు, ముగ్గురు మగ పిల్లలు ఒక ఆడపిల్ల. అయితే మేము ఆ దేవుడిలోనే ఉన్నాం అంత ఐదు పిల్లలు. అదే సరే. మీ పేరేం పేరు? నా పేరు చిలకమ్మ. இவர் பேர் வந்து நம்ம பேர் வந்து சிலக்கம்மா. அந்த அம்மா வந்து ஆண்டவர் ஏற்றுக்கு முன்னையில் நல்லா விக்கிர ஆராதனை செஞ்சுருந்தது. அவங்களுக்கு நிறைய பேர் கடவுள் இருந்தாங்க, அவங்கள கும்பிட்டே இருந்தது. இந்த அம்மாவுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது. அப்போ அது மாதிரி குடும்பம் நடத்துல இருந்தோம். அங்கே நம்பதி இல்லை. அவங்க இந்துவாக இருக்கும்போது இல்லை அந்த மாதிரி செய்யும்போது நம்பதி வீட்டில் இருந்தது. சொல்லுங்கள். அந்த அவங்க வழிபட்ட தெய்வங்கள் வந்து எப்படி கல்லா இல்லை ஆவியா அப்படி? ఇప్పుడు మీరు ఆరాధించిన దేవుడి పేరు చెప్పు. రంగస్వామి, రంగస్వామి, మైసమ్మ, వెంకటేశ్వరుడు, హనుమాన్, అన్ని దేవుడు ఉన్నారు సార్. తులజపం అని ఒకటి మా ఇంట్లో పెట్టి துளஜபம் ஒரு கடவுள் இருக்கு, அது வீட்டில் இருக்கும். இது மாதிரி மைசம்மா இவங்கெல்லாம் வந்து கும்பிட்டு இருந்தாங்க. இவங்க అయితే పిల్ల ముగ్గురు తర్వాత ఆడపిల్ల. ఇవన్నీ క్లుప్తంగా చెప్పు ఎట్లా ప్రభు నమ్ముకున్నారు. ముగ్గురు తర్వాత ఒక ఆడపిల్ల పనికి పోయి వచ్చినాం, చేలో పనికి పోయి వచ్చే అలాగే నేను పాలు పిండుతున్నా. అమ్మాయి తానం చేసుకొని పోయి దగ్గర ఉంది, పాము గడిచిందని ఉరికి వచ్చింది అమ్మాయి. ఆ టండకి మంత్రి ఇచ్చిన వాళ్ళు ఉన్నారు, అప్పుడు ప్రార్థన వాళ్ళు ఎవరు లేరు, మాకు కూడా తెలియదు. ఆ తండ కురుకాలి అమ్మాయికి వచ్చింది సార్. இப்போ வந்து 3 பசங்க பையனுங்க வந்தாங்க. பிறந்த பிறகு இன்னொரு பொண்ணு பிறந்தது. அந்த பொண்ணு வந்து இந்த அம்மா வந்து வேலை செய்யும்போது அடுப்புக்கிட்ட இருந்தது. அடுப்புக்கிட்ட வந்தோம்னா பொண்ணு வந்தது. பொண்ணுக்கு வந்து பாம்பு கடிச்சிது. அந்த பொண்ணு வந்து சொன்னதான், அம்மா எனக்கு பாம்பு கடிச்சிதுன்னு சொன்னான். அப்போது வந்து இவங்களுக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது. மந்திரக்காரர்கிட்ட போயிட்டு அந்த பக்கத்தில் மந்திரக்காரர்கிட்ட போயிட்டு அதை பார்ப்பாங்க. அதை பார்த்தோன்னே அது மந்திரம் வேலை செய்யலை, அந்த பொண்ணு சத்து போச்சு. చనిపోయిన తర్వాత ఇంకా సంవత్సరంన్నర ఇంటి కింద పాము వచ్చింది. ఇంత ఇప్పుడు 4 పాములు వస్తాయి. ஒரு 1.5 வருஷம் அந்த பாம்பு வந்து 2-3 பாம்பு, நாகப்பாம்பு, 2-3 பாம்பு, பெரிய பெரிய பாம்பு வீட்டை சுற்றி இருந்து சுற்றி அப்படியே வீட்டு மேலே அப்படியே சுற்றினே இருக்குமா. 1.5 வருஷம் வந்து அந்த பாம்பு வந்து சுற்றினே இருந்தது. తర్వాత మా అబ్బాయి నడిపి అబ్బాయికి కాస్త జ్వరం బాగా లేకుంటే నేను చర్చికి పోతానమ్మా. నడిపి అబ్బాయి గోడ మడకపోయేది, ఇప్పుడు ఇక్కడ లేదు. ஓகே. அப்போது இவங்க வந்து ரெண்டாவது பையன் வந்து அவனுக்கு வந்து ஜுரம் வந்தது, உடம்பு சரியில்லை. அவனில் வந்து ஒரு ஆலோசனை, நான் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. இங்கே சர்ச்சு இல்லையா,
எந்த ஊர் ஊரும் గోడమట్ట கூடமட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் போகணும். నడిచిపోతాం அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இது வெஹிக்கிள் இல்லை, நடந்து தான் போகணுமா. அங்கே நடந்து அங்கே போனாங்களா கோடப்பட்டாக்கு போனாங்க. పోయి ఇంకా అక్కడ పోయినాం బాగానే కాస్త నయ్యమైంది. ఆ పాములు కూడా తగ్గిపోయినాయి. తర్వాత నడిపబ్బాయి కూడా నమ్ముకుండు దేవుడు. మేము ఆయన వెనక మేము కూడా ఆ నడిపబ్బాయి నమ్మిన తర్వాత మైసమ్మకి పోతు కోసుకొచ్చాం. இப்போது அங்கே போன பிறகு அந்த கிராமத்துக்கு போன பிறகு அங்கே ஜபம் பண்ணாங்களா. ஜபம் பண்ண பிறகு அவருக்கு வந்து சுகமாச்சு. அப்புறம் வந்து இந்த பாம்பெல்லாம் வருது நின்று போச்சான். பாம்பெல்லாம் வரலையா. 1.5 வருஷமா வந்துட்டு இருந்த பாம்பு இப்ப போய் ஜெபம் பண்ண உடனே நின்று போச்சு. அது வரலையா. அந்த அவனுக்கு வந்து நல்ல சுகமா இருந்தான். அப்புறம் வந்து இவங்க வந்து இன்னும் பூரா இவங்க வந்து முழுசா ஆண்டவரை ஏற்றுக்கல. ஆனா அந்த மைசம்மாவுக்கு போயிட்டு ஒரு ஆடு இட்டுன்னு போயிட்டு வெட்டி பலி கொடுத்துருக்காங்க. కోసుకొచ్చిన తర్వాత ఇంకా ఈ ముగ్గురు పిల్లలు మేము తినం. పెద్ద అయినా నడిపైనా చిన్న అయినా వీడు కోసుకొచ్చినా కూడా మేము తినం తిండేస్తాం. ஸோ இவங்க மட்டும் வந்து மைசம்மா கேட்ட போய் அந்த பலி செலுத்தினாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற யாருமே இந்த 3 பசங்க வந்து நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம், நீ அங்கே பலி கொடுத்தது நான் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிடலையா. తిండే తర్వాత నానే తిన్నాడు. ఇంకా అప్పటి నుంచి ఇంకా నా పిల్లలు ఇక్కడ నా దేవుడు ఉన్నాడు, ఇంకా ఏది వద్దు మాకని నేను కూడా ప్రార్థనకి. அப்புறம் வந்து அந்த 3 பசங்க வந்து அது சாப்பிடல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஆண்டவர் ஏற்றுன்னு இருக்கிறோம், அவர் தான் படைக்கப்பட்டது சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடல. அவங்க அப்பா மட்டும் இவங்க புருஷன் மட்டும் சாப்பிட்டாங்க. இப்போ இந்த அம்மா வந்து எங்க 3 பசங்க வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்க. நானும் கூட அவங்களுக்கு கூட தான் போவேன், இதெல்லாம் நான் கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்ப நின்று சர்ச்சைக்கு போறாங்க. கிட்ட என்ன சம்சாரம் இருந்துச்சு? 20 ஒரு 25 வருஷமா சர்ச்சைக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த கிட்ட சர்ச்சை கிடையாது, அது நடந்து போகணும். இப்போ அங்க போயிட்டு நல்லா ఆండవర తర్వాత చర్చికి పోలే. మాకు కూడా ఇక్కడ దేవుడు సాయం చేసిండు, చర్చి కట్టిండ్రు, మేము ఇక్కడనే పోతున్నాం. మా అబ్బాయి దాంట్లో ప్రార్థన చేస్తున్నాం. அப்புறம் வந்து ரொம்ப தொழுவு போக வேண்டியதா இருந்தது சர்ச்சைக்கு. அப்போ இவங்கெல்லாம் ஜம்ப் பண்ணாங்களாம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சர்ச்சு வேணும், அவ்வளோ தொழுவு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணாங்களா. இந்த குடும்பம் மட்டும்தான் ஜம்ப் பண்ணாங்களாம். அப்போ வந்து இங்கே சர்ச்சு கட்டுறதுக்கு பக்கத்தில் சர்ச்சு கிடச்சிது. அதுவரை பாஸ்ட் வந்து அவங்க பையன் வந்து பாஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அந்த பாஸ்டர் சையத் நாயக் அவங்க இப்போ பாஸ்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் ஒரு ஆள். அதான் இந்த அம்மா ஜபத்தினால இவங்க குடும்பத்தினால குடும்பத்திலே ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு. இவங்க குடும்பத்தினாலதான் சர்ச்சு கட்டி குடும்பத்தினாலதான் இப்ப இந்த ஊரும் ரசிக்கப்பட்டு. ஆமா ஆமா. తర్వాత ఇంకా దీనంతా ఉన్నాడు నడిపోయి మాకు తెలియకుండా బైబిల్ ట్రైనింగ్ వెళ్ళాడు సార్. 2 அப்பாய் இவங்களுக்கு யாருமே தெரியாத 2வது மகன் வந்து பைபிள் ட்ரைனிங் போயிட்டாராம். இவங்களுக்கு யாருக்கு தெரியாதான், அவரு బైబిల్ ట్రైనింగ్ పోయిட்டு బైబిల్ ట్రైనింగ్ పెరిగినారా. அப்போ సంవత్సరంన్నరకి ఒకసారి వచ్చి మళ్ళీ పోయిండు సార్. పోయి ఇంకా నెలగానే మరి ప్రోగ్రామ్ చచ్చిపోయిందని. அப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷம் அவர் காணாத போயிட்டாரு. எங்க போனாலும் தெரியாது. இப்போது கூட தெரியாது. சில பேர் வந்து சத்து போயிட்டாரு தெரியாது. அது மாதிரி பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்துட்டு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு வந்துட்டு இவங்களால பார்த்துட்டு போயிட்டாங்க. போனவரு எங்க போனாரு தெரியாது. అక్కడ మా ఆయనను 2 కొడుకు తల్లి పోయి 6 రోజులు ఇంటికి తెచ్చారు. హ్యారీగోమ్ అని ఉంటాడు కదా గారు. హ్యారీగోమ్ అది తెలుగు ఆయన హరిగోమ్ దగ్గర నాకు తెలియదు. ఆయన పోయింది కూడా. అక్కడ పోయి చచ్చిపోయాడు. అక్కడ పోయి తీసుకొచ్చిన అసలు ఆయన ఇంత పెద్ద కొడుకు అసలు ఏం పట్టించుకోకుండా వెళ్ళిపోయాడు ఆయన. కాబట్టి அவர் வந்து பைபிள் ட்ரைனிங்க்கு முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹரிகோம்ஸ் அவர்கிட்ட போனாராம். அவர்கிட்ட போயிட்டு அங்கே இருந்துட்டாரு. அங்கே இருந்தோம்னா இவங்களுக்கு தெரிஞ்சது. இவங்க போயிட்டு
அந்த பையனை இட்டுன்னு வந்துட்டு இங்கே மீதி காரியமெல்லாம் பண்ணி సమాజం చాలా మంది ఇబ్బంది పెట్టారు మాకు, మా బంధువులే ఇబ్బంది పెట్టారు. అసలు యేసు ప్రభుని నమ్ముకొని మరి మీ పిల్లగాడు చచ్చిపోయాడు కదా, ఇంకెక్కడ దేవుడు ఉండు, ఇంకెక్కడ యేసు ప్రభు ఉండు అని చెప్పేసి హేళన చేశారు. ஏன்னா அவர் இறந்த உடனே கிராமத்தில் இருக்கிற ஆளுங்களை வந்து இவங்களுக்கு எதிரியா வந்துட்டு நீங்க நம்ம கடவுளை விட்டுட்டு இயேசு கிட்ட போனீங்க, அதனால தான் இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. మా బాబు అంటే మా తమ్ముడు చనిపోయిన అంటే 1 వీక్ తర్వాత నేను మళ్ళీ సువార్తకు పోయినా. அப்புறம் அவங்க அண்ணன் சத்து போன அப்புறம் ஒரு வாரத்துல அவர் வந்து சுவிசேஷத்துக்கு கிராமத்துக்கு ఇప్పుడు మా తమ్ముడు చచ్చిపోయాడు, ఆయన పరలోకంలో ఉండు, ఆయన ఏసై నమ్ముకుండు కాబట్టి ఆయనకి ఏం ఇబ్బంది లేదు, మీరు నమ్మలేదు కాబట్టి మీకు నరకం ఉంటుంది కాబట్టి నమ్మండి అని చెప్పారు. அப்போ இவன் என்ன சொன்னாங்கன்னா, உங்க தம்பி சத்து போனாங்கல்ல, நீ அது இருந்தாலும் செய்யலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, என் தம்பியை வந்து ஆண்டவர் ஏற்றுமே சத்து போனாரு, ஆனால் அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கூட இயேசுக்கு ஆண்டவரை ஏற்றிக்கின்னு இந்த உலகத்தை விட்ட தான் பரலோகம் இருக்கும், எனக்கு கவலை இல்லை, இது மாதிரி கவலை இல்லை, எங்க தம்பி வந்து பரலோகத்தில் இருக்கிறாரு అని சொல்லிட்டு ஒரு சுசேஷம் கிராமத்துக்கு கூட ஃபுல்லாக சொன்னாங்க. ఈ విధంగా దేవుని నమ్ముకొని దేవుని సేవలు బలంగా వాడబడుతున్నాం. మీరు పరిచయం అయ్యారు. ఇట్లా ఇప్పుడు హ్యారీగోమ్ పెద్ద పెద్ద డైరెక్టర్ అని చెప్పారు కదా, ఆయన మా తమ్ముడు మాకు తెలియకుండా వెళ్ళాడు, కానీ ఎటువంటి ఇంత పెద్ద కొడుకు అంటే ఒక కుటుంబాన్ని పోషించేవాడు చచ్చిపోయాడంటే కనీసం ఎట్లా ఉన్నారని ఎప్పుడు పలకరించరే, కానీ మీరు మాకు తెలియకుండా మా దగ్గరకు వచ్చి మా కోసం ప్రేయర్ చేయడం అనేది చాలా అద్భుతం. அவங்க தம்பி வந்து ஹரிகோம்ஸ் கிட்ட போனாரு, அவர் சத்து போனார்ல, ஒரு வார்த்தை கூட இவங்களுக்கு எதுவுமே சொல்லல, அவர் பத்தி எதுவுமே சொல்ல. அப்புறம் வந்து அவங்க இவங்களுக்கு எது மாதிரி எது உதவி செய்யல. ஆனா நீங்க வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு இந்த உயிரினத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க, அதுக்கு அதை பத்தி உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு థ్యాంక్ యూ. మా కొరకు ప్రార్థన చేయండి, మా ఫ్యామిలీ గురించి అనేక మంది కొరకు ప్రేయర్ చేస్తున్నాం. మా తమ్ముడికి 4 టైమ్ హెర్నియా ఆపరేషన్ అయితే చచ్చిపోయారు అనుకున్నారు, అది అక్కడ కూడా చాలా మంది కానీ మేము ప్రేయర్ చేసినాం. ప్రేయర్ చేస్తే 4 ఆపరేషన్లు అయినా కూడా దేవుడు బ్రతికించాడు. ఆయనతో పాటు హెర్నియా వచ్చిన ఫస్ట్ అంటే ఒక ఆపరేషన్ కి తట్టుకోలేక చచ్చిపోయారు, కానీ 4 అంటే ఆపరేషన్ అయినా కూడా ఆయన బతికిండు. இன்னொரு தம்பி இருக்காரு, அவருக்கு வந்து 4 வாட்டி ஆப்ரேஷன் நடந்தது. அது என்ன அப்படின்னா ஹெர்னியா ஆப்ரேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணவங்க சத்து போயிட்டாங்க. ஆனால் எங்கள் தம்பி வந்து 4 வாட்டி ஆப்ரேஷன் வந்து அதில் சில பேர் வந்து அவர் சத்து போயிட்டு சொன்னாங்க. நானும் வந்து ஜம்ப் பண்ணேன், என்னோட ஆண்டவர் இருக்கிறாரு, அவருக்கு சுகம் தருவாருன்னு சொல்லிட்டு நான் ஜம்ப் பண்ணேன். இப்போ அவர் உயிரோடு இருக்கிறாரு. ఇప్పుడు ఆయన బరువు పని చేయలేక వాచ్మెన్ కానీ హైదరాబాద్లో ఉంటుండే, ఇక్కడ కూలీ పని చేసుకోవాలంటే కష్టం మోయాలి, అంటే అన్ని మోయాలని వాచ్మెన్ ఆయన ఉంటారు, వాళ్ళ భార్య భర్త వాళ్ళకి. అంటే ఎప్పుడైనా ప్రేయర్ అన్నప్పుడు వస్తారు, వాళ్ళ కోసం మేము పోయి ప్రేయర్ చేస్తూ ఉంటాం. இப்போ அந்த பையன் பேர் வந்து நரேஷ். அது வந்து மேலே இது பெரிய பெரிய வேலைலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு வாட்ச்மேன் வேலை பண்ணிட்டு மீட்டிங் இருக்கிறப்போ இங்கே வந்துட்டு அந்த சபையில் కలుందుకుని పోయిடுவார். రీసెంట్గా మా డాడీ కూడా ఆల్రెడీ ఇదంతా బ్లాక్ అయిందనమాట, అంటే చెస్ట్ అంతా బ్లాక్ అయిపోయి హాస్పిటల్లో బెడ్ మీద పెడితే ₹1,00,000 పెడితే కూడా ముట్టుకోమన్నారు. ₹1,00,000 పెడితే కూడా ముట్టుకోం, చచ్చిపోతే ₹1,00,000 పెట్టండి, ₹1,00,000 కట్టండి, నేను ట్రీట్మెంట్ అందిస్తాం, చచ్చిపోతే మీరు సంతకాలు పెట్టాలని చెప్పేసి అన్నారు. అదే ఆయనకు 1,00,000 పెట్టి మనం చచ్చిపోతే కూడా గ్యారంటీ ఇవ్వట్లేదు అని చెప్పేసి ఇంకా మా సద్గుడు ఉండి అక్కడ హాస్పిటల్లో చేస్తాడు. బ్రదర్ ఏంటిది అంటే ఇంకొక హాస్పిటల్కి తీసుకుపోయినాం. ఆయన ₹30,000 కంటే నైట్ అంతా మాట్లాడుకున్నాం, ఒక ₹30,000 మాట్లాడుకొని నైట్ అంతా ఆక్సిజన్ పెట్టమన్నాం, నైట్ అంతా ప్రేయర్ చేసినాం. దేవుడు అతన్ని అద్భుతంగా ముట్టిసి వస్తాం, చచ్చిపోతాడనే వ్యక్తి ఇప్పుడు మొన్న నేను వచ్చింది కదా, ఆయన బ్రతికింది అనమాట. ஸோ இன்னொன்று என்னன்னா, அவங்க ஃபாதர் அவங்க அப்பா வந்து இந்த செஸ்ட் வந்து நல்லா கருப்பாச்சா, உள்ள வந்து கருப்பாச்சா. ஒரு டாக்டர்கிட்ட போனால் 1,00,000 வந்து பெட் மேலே வைங்க, ஆனால் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பார்ப்போம், அது வந்து கேரண்டி கிடையாது சொன்னார். அது இவங்க வந்து அங்கே இல்லாத இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனாங்க, அங்கே ஒரு 30,000 வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அந்த டாக்டர் கூட வந்து இதுமே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. நைட்டு பூரா இவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க, நல்லா அப்பா காசம் நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு காலையில் அவர் நல்லா ஹெல்தியோடு நைட்டு பேருக்கு வந்தார்.
இவங்க அப்பா வந்து நைட்டு ப்ரேயருக்கு கூட வந்தாரு. ఇప్పుడు நல்லா இருக்கிறாங்க இந்த కుటుంబం. అయ్యా ఇక్కడ చాలా బాగా సేవ దేవుడైతే మాకు నడిపిస్తున్నాడు. ఆయన ప్రార్థన మా ప్రార్థన వింటున్నాడు. అదే విధంగా మరి అనేక మంది దాదాపు 20 సంవత్సరాలు పిల్లలు లేని వాళ్ళు మందిరంలో వస్తే వాళ్ళకి ఇంకో పెళ్లి చేసుకుంటే పిల్లలు కాలేదని, ఆమెకు పిల్లలు కాదు, ఆమెకు విడాకులు ఇచ్చిండు. మళ్ళీ ఫస్ట్ భార్యకి ప్రేయర్కి వచ్చినప్పుడు వాళ్ళకు ఒక అమ్మాయి ఒక అబ్బాయి. ஓகே, இங்கே வந்து நாங்கள் ஊழி செய்கிறோம். ஆனால் ரொம்ப நாங்கள் கஷ்டத்தில் இருந்து கூட ஊழி செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப மெரிக்கலெல்லாம் இங்கே பண்ணுறாரு. ஒரு குடும்பம் வந்தது ஜபத்துக்கு, அவங்க பசங்க இல்லைன்னா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணினாரு. இன்னொரு கல்யாணம் பண்ண பிறகு அந்த அம்மா கூட பசங்க இல்லை. முதல் ஒய்ஃப் இருக்குல்ல, அது திரும்பி ஆண்டவர் 2 பசங்க கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த சர்ச்சில் நாங்கள் ஊழியர் செய்கிறீங்க ரொம்ப கஷ்டத்தில். ஆனால் ஆண்டவர் ரொம்ப மெரிக்கலா பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு. அதனால எங்களுக்காக எங்கள் குடும்பக்காக இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ఇంకొక ఆమె కూడా నమ్మేసి ఆమె కూడా పిల్లలు లేకపోతే 15 సంవత్సరాలు ఆమె వచ్చింది. ఆమె కూడా ఇద్దరు పిల్లలు. దేవుడు అద్భుతాలు చేస్తుండే. ఇంకా అనేక మంది, మా బాధ ఏంటంటే ఇంకా అనేక మంది రక్షింపబడాలి, దేవునిలో రావాలని ప్రేయర్ చేస్తున్నాం. ఇంకా விதங்க இன்னொரு அம்மா கூட அதே மாதிரி தான் பசங்களா இருந்தது. நாங்கள் ஜெபம் பண்ணோம், பசங்க கொடுத்தாங்க. அதனால இவங்க வந்து இந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டத்துல இந்த ஊழியர் செய்யறோம். எங்களுக்காக, எங்கள் குடும்பக்காக, இந்த ஊழியத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு உங்களுக்கு நன்றி. இன்னொரு ஒரு கேள்வி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து உங்களோட மொழி வந்து பஞ்சாரா. இங்கே வந்து நீங்கள் தெலுங்கு கற்றுட்டு தான் அவங்க பேசுகிறாங்க. అయితే ఫస్ట్ మీ భాష బంజారా. అయితే ఇక్కడికి వచ్చిన తర్వాత తెలుగు మాట్లాడటం నేర్చుకున్నా, లేకపోతే పుట్టుక ఇక్కడ అంటే ఈడికి వచ్చినాకనే அப்போ இங்க வந்து பிறகுதான் தெலுங்கு கத்துக்கிட்டு ஊழியர் செய்யறாங்க. ஆனா அவங்களோட ஒரிஜினல் பஞ்சாரா. ఇప్పటికి చాలా మందికి తెలుగు రాదు, తెలుగు మాట్లాడారు. అంటే మేము కొంచెం చదువుకున్నాం కాబట్టి இங்க இருக்கிற மக்களுக்கு சில பேருக்கு தெலுங்கு தெரியாது, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து இங்க ஊழியர் செய்யும்போது ஆனா முழுக்க வந்து இவங்க வந்து பஞ்சாரா. అంటే తెలుగు అర్థమైతే కానీ కొంతమంది మాట్లాడలేదు. ஜம்ப் பண்ணுங்க நீங்க ஜம்ப். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான நல்ல இந்த நாளுக்காய், நல்ல இந்த காலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர தகப்பனே ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திர தகப்பனே ஆண்டவரே, இவ்வளவு தூரம் ஆண்டவரே இந்த கடந்து வந்து இந்த பகுதியில ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த இடத்துல வந்து சந்திக்க, இவர்களுக்காய் ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே, இவர்களுக்காய் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே ஆண்டவரே, இந்த இடத்துல உத்தரவாதத்தோடு நிற்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர தகப்பனே, இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இவருடைய பின்னணியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தாயின் கருவில உருவாக முன்னவே நான் உன்னை தெரிந்தேன்னு சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் சொன்ன கர்த்தர், ஒரு தாயின் கருவிலை பிரித்தெடுத்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே ஆண்டவரே அப்பா இங்க கொண்டு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக அற்புதங்களை, அநேக ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வாதங்களை காண உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே மகனை ஆண்டவரே ஊழியக்காரராய் நீர் நிறுத்தி வைத்திருக்கிறீர் மகனை, இந்த இடத்துல நீர் பயன்படுத்துகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் இந்த பகுதியில உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நீர் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர தகப்பன் தகப்பன் தாயார் ஆண்டவரே அப்பா அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நன்மை கிருபையும் தொடர கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. Thank you.